சில கத்திரி ஸ்தோத்திரம் உண்டாதாக எஸ்ஐயா 58 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும், துரத்துள்ள சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சில உபவாசம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கூட சில தவிர இருந்திருக்கிறேன், உண்மைதான். பட்டினி கிடக்கிறது தான் உபவாசம் நினச்சிட்டு பட்டினியாக கிடப்போம். மதியம் ஆனவுடனே சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுக்குன்னே காத்து நிற்போம் பசின்னு. அப்புறம் முந்தைய வேதம் அப்புறம் கொஞ்சம் வேதம் படிச்சுட்டு ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வசனத்தை 6ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அழுக்கிறதோடும் நுகத்தடியின் பிறல்களை நெருக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் தான் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் அது மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ மற்றவர்களுக்காக தான் அக்கிரமத்தின் கட்டளை அவுக்கணும் அதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா தான் பசி உள்ளவனுக்கு ஆகாரம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம் உபவாசம் அன்றைக்கி இல்லையே, செய்கிறது இல்லை. மற்றவங்க சோறு கூட கொடுக்கறதில்ல, ஆகாரம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுறோம். சிறுமியான வீட்டில் சேர்க்கறதும் கிடையாது, ஒருன்றோம். வஸ்திரம் இல்லாதவங்க வஸ்திரம் கொடுக்கறது கிடையாது. நிறைய அது மாதிரி நடக்குது. அப்போ அதெல்லாம் உபவாசத்தை ஆண்டவர் எடுத்துக்கிறார். உபவாசன்றதை ஆண்டவர் எடுத்துக்கவே இல்லை. அதனால தான் இதுதான் உபவாசம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உண்மையாக நம்ம என்ன செய்வோம், இதன்படி செய்து உடன்படிக்கை மீறாதபடி நம்ம கர்த்தர் சொன்னதை காத்துக்கொள்வோம். ஆமீன்.